பீரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம், நன்றி. ஒரு 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு. கிளைமேக்ஸ் இங்க தமிழகத்துல தெரிஞ்சிருச்சு. பட் ட்விஸ்டோட இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தோட தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? தனிப்பெருங்கட்சியா தாவேகா உருவெடுத்திருக்காங்க. திமுகவோட தலைமை கோர்க்கப்பட்டிருக்காங்க. அதிமுக கிட்டத்தட்ட 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? தாவேகா யாரோட கூட்டணி அமைக்க போறாங்க? 5 வருஷம் எவ்வளவு பெரிய சவாலா இருக்க போகுது? சோ தமிழோட ரிசல்ட்டை பத்தி உங்களோட அனுபவங்கள். இல்ல, முதல்ல என்ன சொல்ல கூற விரும்புறேன்னா, இது நான் எதிர்பார்க்காத ஒரு தமிழ்நாடு தேர்தல். அந்த ரிசல்ட்டை பார்த்தா நம்மள நம்ப முடியல. ஏன்னா ஒன்று கட்டாயமாக இருக்குது, ஒரு பெரிய புரட்சியை கிளப்பிட்டார் விஜய். பெரிய புரட்சி இது. இதை வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பல புரட்சி தலைவர்கள் இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில், ஆனால் நிஜமாவே புரட்சிங்கிறது இதுதான். அது ஒன்று. இரண்டாவது, மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அதாவது அரசியலை பார்த்துட்டாங்க, இந்த திராவிட ஆட்சியை பார்த்துட்டாங்க. அதில் பாருங்க, அவங்க திமுக மேலே தான் ஒரு விரப்பு இருந்தது, ஒரு விரக்தி ஆயிட்டாங்க. என்ன இவங்க இவ்வளோ ஊழல், இவ்வளோ இதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவே நம்பவே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட கொந்தளிப்பு, அதை அவங்க ஏற்றுக்கல மக்கள். இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போயிடுது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல், ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக மெஜாரிட்டி வராமல் கொஞ்சம் தடுக்குது. இந்த ஒரு 10 சீட்டு ஒன்று அதிகம் வந்துருச்சுன்னா அவருக்கு சொந்தமாக வந்திருக்கலாம். அது தவிர்த்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எது இந்த நேரம் பாருங்க, ஒரு கொண்டாடுற நேரம். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தோட கொண்டாடுற நேரம். இந்த நேரத்தில் மக்கள் தீர்ப்பை பற்றி நம்ம இதுவாக பேச முடியாது. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு மற்ற கவலைகள் வருது தமிழ்நாடோட எதிர்காலத்தை வச்சுன்னு. ஒன்று, கஜானா முழுமையாக காலி. தமிழ்நாடோட ட்ரெஷரி கஜானா காலி. பல வாக்குறுதிகள் இவர் கொடுத்துருக்காரு, நம்ம விஜய் கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க திமுக. அதனால் எடுத்த உடனே விஜய்க்கு பாருங்க, எடுத்த உடனே அவர் தோளில் ரொம்ப பர்டன் இருக்கு. எப்படி பிரதமர் 2014 பிரதமர் மோடி 2014 பிரதமர் ஆன பொழுது அவருக்கு தெரியும் இந்த ரோட்ல ஒரே குழிகள்லாம் இருக்கு, பள்ளங்கள்லாம் இருக்குன்னு. ஆனா ஆழ்ந்த குழின்னு தெரியல. இது அவரே சொன்னாரு, மோடி சொன்னாரு, எனக்கு தெரியும் ரொம்ப இதெல்லாம் இருக்குன்னு. ஆனா இப்படி இருக்குன்னு தெரியல. அதே மாதிரிதான் விஜய்க்கு இப்ப அடுத்து ஆட்சி பொறுப்பு எடுத்தப்புறம் அவருக்கு முதல் ஷாக் என்ன வரும்னா, இவ்வளவு மோசமா பண்ணிட்டு போயிட்டவங்களை தான் வரும் ஃபர்ஸ்ட். ஆகையால் விஜய் முதலாக, ஏன்னா அப்புறம் அவரை யாரும் இது சொல்லக்கூடாது, குறை கூறக்கூடாது. எடுத்த உடனே அவர் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டுட்டோம், தமிழ்நாடோட என்ன நிலைமை, என்னன்னு, நிதியோட நிலைமை என்ன, எத்தனை ஒரு சுரண்டப்பட்டிருக்கு, என்ன பாக்கி இருக்கு, இந்த தொடர்ந்து மக்கள் நலன் திட்டங்களை எப்படி தொடருவது, தமிழ்நாட்டில் திருப்பி எப்படி ஒரு குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி, நிஜமாவே நல்லாட்சி எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் தான் அவர் முன்னாடி பிரச்சனை. இப்போ நீங்கள் ஆதரவு பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் இருக்காது. ஏன்னா இந்த மேண்டேட் பாருங்க, இந்த மேண்டேட்டை எதிர்த்து திமுகவோ அதிமுகவோ போக முடியாது. இந்த மேண்டேட் எதிர்த்து எந்த கட்சியும் போக முடியாது. மக்கள் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் சீட்டு கம்மியாக இருக்கு. அதாவது என்ன, 108 கிடைச்சிருக்கு, அவர் கிடைக்க வேண்டியது 118, ஒரு 10 சீட்டு கம்மியாக போயிருக்கு. இப்போ இது யார் கொடுப்பாங்க? காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சயின்ஸ், ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் அவங்க ஒன்றா போனோம்னு நினச்சவங்க. அதாவது முதல்லையே இவங்களோட தாலி கட்டிருக்கலாம், அதை அப்படி நினச்சவங்கெல்லாம் இப்போ சரி, இது நம்ம பல பேர் வாழ்க்கையில் நடக்கிற கதை தானே, அந்த மாதிரி சரி இப்போ ஒன்றா வந்துட்டோம். அதில் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது என்ன, காங்கிரஸ் 5 இருக்குது, நம்ம சிபிஐ 2 சேர்த்தா 4, 4 3 7 ஆச்சு. விசிகே 2, 7 2 9, கரெக்டா?
ஸோ அதை 9 ஆயிடுச்சு. 9க்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா தேமுதிக இன்னும் ஒன்று இருக்கு. ஒன்று இருக்கு. இதெல்லாம் நீ கூட்டினீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 2 7 2 9 2 11 12 12 8னா இது 120 ஆயிடும். இந்த ஃபார்மேஷன்ல கவர்மெண்ட் ஆயிடும். அப்புறம் அதே நேரத்தில் இப்ப வேற யாராவது அதிமுக அலையன்ஸ்ல இருந்து யாராவது வருவாங்களா? ஏன்னா இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆட்சியை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நடக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்பர் தேவை. 120 இருக்கிறது இன்னும் 10 பேர் வந்தா கூட இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா இப்ப எந்த கட்சிகளும் சரி, கூட வரப்புற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்கள் அப்புறம் கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. டபுள் கோபம். நீ இருக்கும்போது ஆட்சி பண்ணல, இப்ப இருக்கிறத கெடுக்குறீங்களான்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு நல்ல இதுல தான் ஆரம்பிக்கிறது. ஆனா இவர் வந்து கட்டாயமாக இறங்கி செயல்படுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஆனா அவருக்கு நிறைய மாற்றும்படி ஆயிடும். ஏன்னா சிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில எழுந்து 10 மணிக்கு போய் உட்காரணும் செக்ரட்டேரியட்ல. அது உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டிய மாதிரி ஒரு பொறுப்பு இது. இல்ல நீங்க வேற யாரையாக்காவது டெலிகேட் பண்ணணும். பட் நீங்க டெலிகேட் பண்ணீங்கன்னா அது ஒரு பவர் சென்டர் ஆயிடும். இதெல்லாம் தான் விஜய்க்கு வர சேலஞ்சஸ். ஏன்னா ஒரு முதல்வர்னா பாருங்க, ஒரு 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 2 மாசம் ஆகும் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு, நிலைமையை ஸ்டடி பண்றதுக்கு, என்னென்ன அப்புறம் என்ன செய்யணும், எது கரெக்ட் செய்யணும், இவருக்கு எப்படிப்பட்ட அட்வைசர்ஸ் வரப்போறாங்க, இதெல்லாம் தான் போற ஒரு இது இருக்குது. ஆனா இது வந்து கட்டாயமாக தேர்தல் இது மக்கள் கொடுத்த இது இருக்கு பாருங்க, ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுல பாருங்க, பல விஷயம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் டிபேட் கிடையாது. ஒரு சினிமாலேருந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க, சினிமாலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு, ஏன்னா வெறும் சினிமானால வந்தது இல்லை இது. அதுக்கும் ஏன்னா எம்ஜிஆர் கிடைக்காது, இவர் கிடைச்சிருக்கே இவ்வளோ பர்சன்டேஜ். நீங்க சதவீத ஓட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எம்ஜிஆர் கிடைச்சது டபுள் இருக்கு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டபுள் ஆர் டபுள். ஸோ அதனால கார்த்திக், எனக்கு தோணுது இதில் பலவர்கள் கேள்வியில் நம்ம மனசில் எழும்பிட்டு இருக்கு. யார் இவருக்கு உடனிருந்து ரைட் ஹேண்டாக இருப்பாங்க, யார் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கு, அப்படி இருக்கிறவங்க பொறுப்பு கொடுத்தானா அவங்க ஊழல் இல்லாமல் பண்ணுவாங்களா? ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் அவருக்கும் வரும், விஜய்க்கும். நம்ம என்ன கேள்வி பேசுகிறோமோ இதே கேள்வி அவருக்கும் வரும். இவங்களுக்கு கொடுத்தா இவங்க செஞ்சு கொடுப்பாங்களா? இப்படியெல்லாம். அப்புறம் பியூரோக்ரஸி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம். நான் முதல் முறையாக கார்த்திக் நான் என்ன பார்த்தேன்னா, எப்படி காவல்துறையே மாறி போயிடுறது பாருங்க. எப்போ அவர் வீட்டிலேருந்து வெளில வந்தாலும் ஒரே குழப்பமாக இருக்கும் தெருவில். சென்னையில் ஒன்றுமே அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. நேற்றுக்கு என்ன பார்த்தோம், அவர் ஜெயிச்சுட்டு தன் வீட்டில இருந்து தன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஒழுங்காக இருந்தது பாருங்க போலீஸோட இது. அவர் எந்த கேம்பெயினும் சரியா பண்ண முடிஞ்சது? எங்க பார்த்தாலும் கூட்டம், எங்க பார்த்தாலும் ஒரு கண்ட்ரோலே இல்லாம. இனிமே உங்களுக்கு ஸ்டேட் மிஷினரி கோஆபரேட் பண்ணும். ஏன்னா அவர் தானே காவல்துறை, அவர் கீழே இருக்க போறது. அதனால ஒரு நல்ல இதுல ஆரம்பிக்கிறாரு. இது அதே நேரத்தில் திமுக ஒரு எதிர்கட்சிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கட்சி. ரொம்ப அப்படியே குறி பார்த்துட்டே இருப்பாங்க, கழுகு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க எங்க ஸ்லிப் ஆறுதுன்னு. அதே மாதிரி அதிமுகவும் பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக், அடுத்த ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் பேசும் பொருளா அது வந்து வெஸ்ட் பெங்கால் தான். அதுதான் தமிழகத்தை தாண்டி அது வந்து பெரிய போக்கஸா அமைஞ்சது. அதுல நம்ம பார்த்துருப்போம், மோடி வேவ் இல்ல மோடி சுனாமினே நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஸ்வீப் பிஜேபி, கிட்டத்தட்ட 200க்கு மேல, இங்க 80. அதுவும் மம்தா அவர்கள் எப்படி திமுக தலைமையோ தோற்றாங்களோ அதே மாதிரி அங்க மம்தா அவர்களே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி உங்க பார்வை? இதுவும் எதிர்பார்க்காத ஒரு இதுங்க. கடந்த 2-3 நாட்களாக எப்பெல்லாம் நான் தொலைக்காட்சியிலையோ இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூவில் போன போது என்னை கேட்ட கேள்வி இதுதான், மமதாவை தோக்கடிக்க முடியுமா? எனக்கு அப்போல்லாம் நான் கொடுத்த பதில் என்னன்னா, மமதா கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா 30% இஸ்லாமியர் ஓட்டு.
எப்ப தேர்தல் களத்தில் இறங்கினாலும் சரி, அது உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், சட்டசபை தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த 30% இஸ்லாமியர் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு கூட இருக்குது. அவங்க அதுக்கு மேல தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது மேல ஒரு 10 15 சேர்ந்தாலே போறோம். 45 48 இப்படி இருந்த சூழ்நிலையில இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கா மக்கள்னா, நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பயப்படாம கலாட்டாக்கள் இல்லாம மக்கள் போய் ஓட்டு அளிச்சிட்டாங்க. பெரிய விஷயம் மேற்கு வங்காளத்தை பொறுத்து போட்டு 1970 இந்த மாதிரி ஒரு நிலைமை என்னன்னா, காங்கிரஸ் கட்சி இருந்தபோது சரி, இடதுசாரி கட்சிகள் இருந்தபோது சரி 30 வருஷம், அதுக்கு பிறகு மமதா இருந்த 15 வருஷத்துல என்னன்னா, போய் ஓட்டு போடுறது மக்கள் பயப்படுவாங்க. மனசுல நினைச்ச வாளுக்கு போட முடியாது. போட்டுட்டு வீட்டுக்கு வந்தானா வந்து தாக்குவாங்க. யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்பாங்க. ரிசல்ட் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி இல்லைன்னா அடிப்பாங்க, விட கொளுத்தி விடுவாங்க. இதுதான் நிலைமையா இருந்தது மேற்கு வங்காளத்தில். இடதுசாரி கட்சிகள் டைரக்ட்லி இருந்து அது மமதாவே சொல்லியிருக்காங்க பலமுறை. அண்ட் மமதா வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், அந்த மாற்றம் வரல. அதை தவிர்த்துங்க நல்லாட்சிங்கிற கூட கிடையாது மேற்கு வங்காளத்தில். ஒண்ணுமே கிடையாது. கவர்னன்ஸ் ஜீரோ. ஏதோ நடக்கிறது நடத்திட்டே இருக்கணும். அந்த கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ ரேஷன் மூலமா, அது மூலமா, லக்ஷ்மி பண்டார்னு ஒரு ப்ரோக்ராம்ல அந்த மகளிர்களுக்கு மாதம் 1500 ரூபாய், இதெல்லாம் தான் ஓடிட்டு இருந்தே வழிய புதுசாக ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டிலாவது நீங்கள் புது பஸ் பார்க்கலாம். கல்கத்தாவில் எல்லாம் பழைய பஸ்ஸே ஓடிட்டு இருக்கு. பஸ் வாங்கினேன்னு பேரில் சாப்பிட்டாச்சு. அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் ஊழல், எல்லா விதத்திலையும் தொந்தரவு. அந்த மேற்கு, அதாவது இன்னைக்கு மமதா தோத்துட்டான்னு சொல்லி அந்த செக்குலர் கும்பல் அழறாங்க. ஓட்டு திருட்டு ஆயிடுத்து. அதெல்லாம் ஒன்றும் ஆளுங்க, உங்க திருட்டு நின்று போச்சு, அவ்வளோதான். பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிட்டு போகல, அதான் இருக்கு. இது பல நாள் திருடன் கதை. எதை திருடினாங்க? மக்களோட நம்பிக்கையை திருடினாங்க. மக்கள், அதாவது செத்து போவங்களை ஓட்ட வச்சு ஜெயிச்சு வந்தாங்க. இதெல்லாம் தான் அங்கே மேற்கு வங்காளத்தில் நடந்துட்டு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம பகவத்கீதையில் சொல்லுவாங்களே, எதாயி தர்மஸ்ய, எப்பெல்லாம் தர்மம் இதாக ஆறுதோ, சீனம் ஆறுதோ அப்பெல்லாம் நான் வருவேன்னு. அந்த மாதிரி அங்கே நிலைமை. மோடி அதான் பண்ணியிருக்காரு. மோடி வேற ஒன்றும் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக உள்ள போனாங்க. ஆனால் அதற்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. முதல் முறையாக ஒரு நீங்க சொல்லலாம் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் மேற்கு வங்காளத்தில் ஒரு தேர்தலை யாரும் சாகல, ஒரு பூத் கேப்சர் ஆல. இதெல்லாம் அப்புறம் அதாவது நீங்க இதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஒரு கட்சி வரும், ஒரு கட்சி போகும், இதான் டெமோக்ரஸி. ஆனால் மேற்கு வங்காளத்தில் அதெல்லாம் கிடையாது. பேச்சுக்கு வெளியில் டெல்லியில் பேசுவாங்க, மேற்கு வங்காளம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது, இங்கே ஜனநாயகம் இப்படி, நாங்கள்லாம் இன்டெலெக்சுவல், அது இது. இடதுசாரி கட்சிகளும் பேசுவாங்க, மமதாக்கு ஆதரவாக இருந்தவங்களும் பேசுவாங்க. ஏன்னா அங்கே ஆட்சி மாறினும் என்ன ஆச்சு, இந்த ஆதரவாளர்கள், லெஃப்ட் ஆதரவாளர்கள் டப்புன்னு மமதா ஆதரவாளர் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்கே பிழைக்க முடியாது. எது டாமினேஷனோ அதோட ஆதரவாளர்கள் அதே தான் இருக்கு. ஆனால் மக்களுக்கு ஒரு இது வந்துருச்சு. எத்தனை நாள் நம்ம, ஏன்னா பாருங்க, பயம் இல்லாமல் ஓட்டு போடும்போது ஓஹோ இது கூட நம்ம ட்ரை பண்ணலாமே தைரியம் வந்துடுது. அது காரணம் ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷா, எலெக்ஷன் கமிஷன் அங்கே துருப்புக்களெல்லாம் குவிச்சு ஒரு கலாட்டா இல்லாமல் பார்த்துண்டு, ஒரு கோளாறு இல்லாமல் பார்த்துண்டு, அதுக்கு முன்பாக எஸ்ஐஆர் மூலமாக பல திருட்டு ஓட்டுகள், இல்லாதவர்கள், உயிரோடு இல்லாதவர்கள் பேரெல்லாம் வெட்டி அதை நாத்தி விட்டு நடந்த தேர்தல். மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து பிரதமர் மோடி தைரியமா போடுங்க ஓட்டு, அமித்ஷா உள்துறை அமைச்சர் போடுங்க, ஒன்றாகுது. அதை முதல் முறையாக மேற்கு வங்காள வாக்காளர்கள் ஒத்துட்டாங்க. இதுதான் பெரிய அற்புதம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பயம் போனது 21 இதே ஆச்சு. 2021 அப்புறம் இந்த தடவை பாருங்க, 2021 என்ன பிழைகள் இருந்ததுன்னா, அதாவது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் எல்லாம் டிப்ளாயே பண்ணலை. 2021 போடவே இல்லை, போட்டுச்சு. இந்த தடவை என்ன ஆச்சு,
இல்லை போட்டாங்க. அப்புறம் மேற்கு வங்காள போலீஸ் வெறும் மமதா ஆளு, அதில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அண்ட் மமதாவும் சரி, அவங்க அண்ணா பையன் அபிஷேக் பானர்ஜி பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இந்த தினமும் பயமுறுத்தினாங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் வர்றோம், ஏதாவது தப்பாக பண்ணீங்க, எங்களுக்கு எதிர்த்து பண்ணீங்க, பார்த்துக்கிறோம் ஒரு கை. விடாம பயமுறுத்தினாங்க, பல் கூசாம பயமுறுத்தினாங்க, பச்சையாக பயமுறுத்தினாங்க. எல்லாம் நடந்திருக்கு. ஆனா மக்கள் என்ன பார்த்தாங்க, என்னதான் இருக்கட்டும், மோடி சொல்றாரு இதெல்லாம் நடக்க விட மாட்டோம், அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஓட் போட்டான். இன்னொரு விஷயம், முதல் முறையாக பாருங்க, ஜனசங் ஜனசங் ஆட்சி, ஜனசங்க்கு முன்னாடி இந்து மகாசபா இருந்தது. வேற ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பார்ட்டிஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்லுங்க. இந்த பார்ட்டிஷன் முன்னாடி அங்கே என்ன இது, அந்த முழுமையாக இருந்த பங்காளம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்போ அவங்க அதிகமாக இருந்தபோது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதனால்தான் பாகிஸ்தான் 2 இது கேட்டாங்க, முஸ்லீம் லீக். ஒன்று மேற்கு பாகிஸ்தான், ஒன்று கிழக்கு பாகிஸ்தான். அது செய்யப்பட்டது. அதனால் இந்துக்கள்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்த பங்காளத்திலேருந்து ஈஸ்ட் பெங்கால்லேருந்து வெளில தள்ளப்பட்டாங்க 1947. அப்போ அவங்க என்ன முதல்ல அப்போ அந்த இது நடந்த போது, வன்முறைகள் 47 நடந்த போது என்னன்னா, முழு பெங்கால்லேருந்து எல்லா இந்துக்கள் எல்லாம் வெளில தள்ளிட்டா முழுமையாக இதாயிடும் பாகிஸ்தான். அது அப்படி நடக்கலை. ஏன்னா மேற்கு வங்காளம்ங்கிறது இந்துக்கள் தான் இருந்தாங்க அதிகமாக, இஸ்லாமியர்களும் கொஞ்சம் இருந்தாங்க. ஆனால் போப்போ என்ன ஆச்சு சொல்லுங்க நீங்க, போப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்துக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சது, இஸ்லாமியர்கள் தொகை அதிகமாச்சு. காரணம் பங்களாதேஷ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா, ஒரிஜினலாக இருந்த இதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த கிழக்கு வங்காளம் பாகிஸ்தான் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இருந்த இந்துக்கள் அதிகமாக இருந்த மேற்கு வங்காளம் ஓடிடுது. அதையும் மாற்றணும், ஏன்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த இதில் அது ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து போராடி, இந்த மாதிரி வங்காளத்தை பிரிக்காதீங்கோ, பெங்கால இது பார்ட்டிஷன் பண்ணாதீங்க. முதல் முறையாக 1903 ஒரு 2 ஒரு தரம் பண்ணாங்க. இந்த மாதிரி தான். அப்புறம் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், எவ்வளோ இஸ்லாமியர்களோ அவ்வளோ தொகுதிகள் சட்டசபையில், இதெல்லாம் வந்தது. அதை ஆங்கிலேயர் காலத்திலேருந்து என்னன்னா, அந்த இஸ்லாமியர்களை பூஸ்ட் பண்ணி தனி பண்ணிடுறது. அது ஆங்கிலேயர் காலத்தில் அவங்களுக்கு ஒரு நோக்கம், ஏன்னா இந்து முஸ்லீமத்தை முட்டிட்டு வச்சாதான் நம்ம ஆட்சி ஓடும். அது பிறகு இப்படி போச்சு. இது நடுவில் ஒரு பிரச்சனை என்னன்னா, 1970 கிழக்கு வங்காளத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைவராக இருந்தார். அண்ட் கிழக்கு வங்காளத்தில் பங்காளி மொழி பேசுவாங்க, மேற்கு பாகிஸ்தானில் இது பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, இது உருது பேசுவாங்க, பஞ்சாபி பேசுவாங்க. இந்த மொழி பிரச்சனை ஒன்று வந்தது, மதம் ஒன்று மொழி வேற. அந்த பிரச்சனையில தான் நீங்க பார்த்தீங்க 71 ரொம்ப கொடுமை செய்து பாகிஸ்தான் ராணுவம் அங்கே செஞ்ச இதுக்கெல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் இந்திய துருப்புக்களை ஆரம்பிச்சு பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாக்கப்பட்டு. ஆனால் நாடு உருவாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மேட்டர் நிற்கலை. ஏன்னா ஒன்று வேலை வாய்ப்பு இல்லைன்னு வர ஆரம்பிச்சாங்க, இரண்டாவது அங்கே இருக்கிற இந்துக்களை சும்மா இருக்க விடலை, இருக்கிறவங்கள அடித்து வெளில தள்ளலாங்க. அதில் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்கள தான் இப்போ இது பண்ணாங்க. அதில் என்ன ஆச்சு, இதை இடதுசாரி கட்சிகளும் சரி மம்தாவும் சரி இதை ஒரு ஓட்டு பேக்காக மாற்றிட்டாங்க. மமதா எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மேற்கு காலத்தில் இதே குற்றச்சாட்டு இடதுசாரி கட்சிகள் மீது, நீங்கள் அங்கேருந்து ஆளை கொண்டு வர்றீங்க, கார்டு அட்டையெல்லாம் கொடுத்து அவங்கள இங்கே ஓட்டராக்குறீங்க, பெரும்பாலும் அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள், ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே வர்றவங்க, இதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் அப்படி வந்துருத்து. இஸ்லாமியர்களோட ஆதிக்கம் அதிகமாக, ஓட் பவர் அவங்க சொலையா 15% இருக்கிறதுனால மமதாவும் அவங்களுக்கு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வன்முறை செய்பவர்கள், இந்த குண்டாஸு கேங்ஸ் எல்லாம்
அது அந்த சோகால்டு சிறுபான்மையர் குரூப்பு சேர்ந்தவங்க. மக்களால் பேச முடியல, பல இடங்களில் வீடு காலி பண்ணி கிளம்பிட்டாங்க. இதுக்கு எதிர்த்து போராடின ஜன்சங்கோட தலைவர் ஷாமா பிரசாத் முகர்ஜி, அவர் வங்காளத்தை சேர்ந்தவர். நேருக்கு எதிர்த்து காஷ்மீரை பிரிக்காது, காஷ்மீருக்கு தனி சலுகை கொடுக்காதுன்னு சொன்னவர். நேரு கேபினெட்ல இருந்தவர், நேரு கேபினெட்ல ரிசைன் பண்ணவர். இந்த வங்காளத்தை சேர்ந்தவர் ஷாமா பிரசாத் முகர்ஜி. ஆனா போ என்ன ஆச்சுன்னா, இதை பத்தி பேசாம ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை ஓட்டு பேங்கா வச்சுக்கிறது, அப்புறம் இவங்களுக்கு ஆதிக்கத்தில் விடுறது, கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி எல்லா இடத்துலையும் டாமினேஷன். டாமினேஷனோட கூட என்னன்னா, நல்லாட்சி கொடுத்துருந்தா இது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. நல்லாட்சி கிடையாது, யாராவது தொழில் செய்பவர்கள்லாம் வெளியேற முடியாயிடுது. கம்யூனிஸ்ட் டயத்தில் மமதா என்ன சொல்லி ஒரு தொழில் கூட திருப்பி ஆரம்பிக்கல மேற்கு வங்காளத்தில். ஸோ மேற்கு வங்காளத்தோட இளைஞர்களுக்கு ஸ்கூல் காலேஜ் படித்து முடிச்சவருக்கு வெளியில் வரணும் வேலைக்கு. ஏன்னா அங்கே மமதாவும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த இடதுசாரி கட்சியில் ஒரு ஃபேக்ட்ரியை உருப்படியாக இது நடத்தவே விடலை, எதுவும் ஆரம்பிக்கவும் விடலை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தது. 2026 இந்த தேர்தலில் போகும்பொழுது மக்களுக்கு வேலை இல்லை, அண்ட் இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட் பேரில் நடக்கிற அரசியல், அந்த அரசியல். மூணாவது, மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு டயத்தில் கல்கட்டால எப்போ வேணா ராத்திரி போகலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் மாறி போச்சு. பாலியல் தொல்லை, அந்த பாலியல் தொல்லை பின்னாடி சாமானியர்கள் இல்லை, அந்த பாலியல் தொல்லை பின்னாடி ஆட்சியில் இருக்கிற திரிணாமுல்காரர்கள். இந்த ஆர்ஜி கார் இன்சிடென்ட், அந்த அதோட விக்டிமோட மதர் நின்னாங்க எலெக்ஷன்ல நியாயம் கேட்டு. இந்த சூழ்நிலையிலலாம் என்ன உருவாக்கிச்சுன்னா, இந்த தேர்தலில் சுருக்கமாக சொல்ல போனா கார்த்திக், இந்துக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. என்னது இப்படி போயிட்டே இருந்தா என்ன போகுது மேற்கு வங்காளத்துக்கு? இந்த முழிப்பு இருக்கு பாருங்க இந்து சமுதாயத்தில். 15% அதாவது 30% இருக்காங்கன்னா 70% முழிச்சுட்டோன்னா கதை மாறி போச்சு. எப்பெல்லாம் இந்த உத்தரப்பிரதேசத்தில் 15% இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு, அதனால ஒரு அரசியல் ஓடிட்டு இருந்து கேட்டால் அது செக்குலரிசம், மதசார்பற்ற அரசியல். இஸ்லாமியர் ஓட்டு உங்களுக்கு கொண்டு கிடைச்சிருந்தது, அதுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் மதசார்பற்ற அரசியல் செய்கிறீங்க, செக்குலர் பொலிட்டிக்ஸ். இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு கொடுத்துட்டா அது இந்துத்துவ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு இது எதிர்கட்சிகள்லாம் ஒரு டைரக்டிவ் தானேங்க. உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைச்சதுன்னா if you get minority votes in majority, you are secular. If majority votes come to you, you are communal. இந்த கம்யூனல் செக்குலர் இந்த இருக்கு பார்த்தீங்க, ஒரு அபத்தமான பொலிட்டிக்கல் நெரேட்டிவ், உண்மைக்கு மாற்பட்ட ஒரு நெரேட்டிவ். அந்த நெரேட்டிவ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மக்கள் மூச்சு விட்டாங்க. ஒன்றும் நல்லாட்சி இல்லை, வெறும் பயமுடுத்தி ஓட்டு வாங்குற, அப்புறம் கவலையே கிடையாது. ஏதோ ஏழை கொடுக்குறேன்னு சொல்லி 1500 பெண்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு ஸ்கீம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே வசூல், என்ன பண்ணாலும் வசூல். வேலை அப்படி ஏதாவது அரசில் வேலைன்னா அதுக்கு பணம் கட்டிட்டு தான் கிடைக்கும், அது கொடுக்கவும் இல்லை, கொடுத்த பணம் போச்சு. இந்த செந்தில் பாலாஜி எதிர்த்து இந்த புகார் தான் பல அமைச்சர்கள் மீது இங்கே இருந்தது. வேலை கொடுப்பேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வேலை தராங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி மே 4 வந்த தீர்ப்பு. ஆனால் நான் கூட நம்பல இந்த எல்லா இந்துக்கள் மூச்சுப்பாங்க, இந்து வங்காளிகள் மூச்சுப்பாங்க. ஏன்னா உங்க படுற கஷ்டத்தை நீங்க தான் மூச்சுட்டாதான் அது முடியும். அது ஆயிருக்கு. ஸோ நான் எடுத்த உடனே சொல்ல மாட்டேன், பெரிய இந்துத்துவ வேவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்து விழிப்புணர்ச்சி வந்துருது. இந்துனஸ், நம்மளை இந்துக்கள்னு நம்மளை தாக்குறாங்க, நம்ம பெரும்பான்மையராக இருந்தும் நம்மளை சிறுபான்மையர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த திறந்து விட்டுட்டாங்க கண்ணை பிரதமர் மோடி, வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் தான் இப்போ அடுத்த கதை ஆரம்பிக்கிறது. எல்லாம் திருட்டு போச்சு, 100 சீட்டு திருடிட்டாங்க. ஏன் ராகுல் காந்தி ஒரு 10-15 நாள் முன்னாடி இந்த கேம்பெயின் நடுவில் என்ன சொன்னார்? பிஜேபி ஜெயிக்கிறது, ஏன்னா மமதாவோட இந்த ஆட்சி சரியில்லை, மமதா போலரைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இந்துக்கள் முஸ்லீம் பிரிச்சுட்டாங்க, அதனால தான் அந்த ராகுல் காந்தி பிளேட்டை மாற்றிட்டார். இப்போ என்னன்னா ஓட்டு திருட்டு.
என்ன விட சொல்லுவோம், நாங்க ஜெயிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்கல, அதாவது இந்திய அரசியல் சட்டம் அவுட்டு அப்படிம்பாங்க. ஆனா இந்த தொடர்ந்து இந்த மாதிரி போய் இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த பித்தலாட்டம் சொல்லணும், ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் பார்லிமெண்ட்ரி வேர்ட். இந்த இதெல்லாம் இப்போ நின்று போச்சு, மக்கள் ஏத்துக்கல. அவங்களுக்கு சாதக மீடியாக்காரங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இதோட அடுத்த டிவியில் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்ம பி குருஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன், இதெல்லாம் கண்டு இதாகிடாதீங்க, இது எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவங்களால மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு ஒத்துக்க மாட்டாங்க. கம்யூனல் ஓட்டும்பாங்க, இந்துக்கள் ஓட்டு போட்ட கம்யூனல், இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்ட செக்குலர், இதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிதான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பாஜக வைக்கிற ஒரு முழக்கமா இருந்தது. பட் சத்தமே இல்லாம கம்யூனிஸ்ட் முக்த் பாரத் தான் இப்ப இந்தியா ஆயிடுச்சு. ஒரே ஒரு இடத்துலதான் ஆண்டுட்டு இருந்தாங்க, அது கேரளம். அதுலயும் இப்ப வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி, 100 சீட்டு கிட்ட வெற்றி பெற்றிருக்காங்க. சோ கேரளாவோட ரிசல்ட், அங்கேயும் பாஜக தமிழகத்துல கூட ஒண்ணுதான் எம்எல்ஏ, ஆனா பாஜக அங்க 3 எம்எல்ஏக்களை பெற்றிருக்காங்க. போன தடவை எம்பிய வேற பாஜக அங்கிருந்து வேற பெற்றிருந்தாங்க. சோ கேரளால பாஜக வளர்ச்சியும் கம்யூனிஸ்ட் முக்த் பாரதா கேரளாலையும் கம்யூனிஸ்ட் வாஷ் அவுட் பத்தியும் இல்ல இது இது பாருங்க, 3 சீட்டு கிடைச்சி சாதாரணம் இல்லைங்க பிஜேபிக்கு. ஆனா அங்க என்னன்னா இடதுசாரி கட்சிகள் 10 வருடமா ஆண்டு இருக்காங்க. பினராயி விஜயன் முதல்வராக இருக்காரு. அங்க என்னன்னா போன 2021 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அங்கே 5 வருஷம் இடதுசாரினா அதுக்கு அடுத்த 5 வருஷம் காங்கிரஸ் தலைமையில் ஓடும். அதை ரிப்பீட் பண்ணாமல் காங்கிரஸ் செய்த சில பிழைகள்னால 21 திருப்பி வந்துட்டார். ஆனால் மக்கள் 10 வருஷம் அழுத்து போயிடுது. பேருக்கு கம்யூனிஸ்ட் கேரளாவில், பாக்கி எல்லாம் மற்ற கட்சி மாதிரி ஊழல், இந்த தங்க திருடு, கோவில்லேருந்து திருட்டெல்லாம் ஆச்சு, சபரிமலை கோவிலில் தங்க திருடு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு இது. அதை தவிர்த்துங்க அங்கேயும் இந்த ஃபேக்டர் இருக்குது. இஸ்லாமியர் ஓட்டு முழுமையாக காங்கிரஸ் பக்கம். அண்ட் இந்த தடவை கிறிஸ்துவ ஓட்டு முழுமையாக போகுமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற கிறிஸ்துவ ஓட்டர்ஸ்க்கு கொஞ்சம் பயம், ரொம்ப இஸ்லாமியர் ஓட்டு போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அதனால கொஞ்சம் இதாச்சு. ஆனால் அதுவும் இந்த தடவை காங்கிரஸ் போயிடுது, அதனால காங்கிரஸ் ஜெயிச்சிடுது, காங்கிரஸ் யூடிஎஃப். ஆனால் நீங்கள் கூறுவது போல எங்கேயுமே ஆட்சியில் இல்லை. இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் எங்கேயுமே இல்லை. அது கேரளத்தில் லெஃப்ட் பார்ட்டி ஒரு பேருக்கு தான் இடதுசாரி, கொள்கையிலையோ செயல்முறையிலையோ மற்ற கட்சிகள் போல தான். ஒன்றும் ஒரு டயத்தில் இடதுசாரின்னா என்ன சிம்பிளாக இருப்பாங்க, பணம் வாங்க மாட்டாங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க, லைஃப் சிம்பிளாக வச்சுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அங்கே மர்சிடிஸ் காரில் உட்காந்து போகிற இடதுசாரி கட்சிகள் தலைவர்கள்லாம் இருக்காங்க. துபாயிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த இடதுசாரி கட்சிகள் அங்கே இருக்காங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் ஓனர்ஸ் இடதுசாரி கட்சிகள் தலைவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. லாஸ்டா இந்தியா அசாம் ஹேட்ரிக், அதுவும் அங்க செஞ்சுரியோட முடிச்சிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு? ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் அசாம்லயும் பாஜக வெற்றி பெற்றதுக்கு காரணம் ஞானேஷ்குமார், எலெக்ஷன் கமிஷனர் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அசாமோட வெற்றி அதோட பார்வை இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் அவங்களை ஜெயிக்கவும் வைக்க முடியாது, தோக்க வைக்க முடியாது. பொய் ஓட்டுகளை எடுப்பது அவங்க பொறுப்புங்க. பொய் ஓட்டு இருந்துகிட்டே இருக்கணுமா? வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஓட்டு போடணுமா? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கேள்வி. ஒரு நேர்மையாக இருக்கிற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வேண்டாம்பாங்க. நம்ம ஆள் நமக்கு போட்டோம். ஆனால் அஸ்ஸாமில் நடந்த விஷயம் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3ஆம் முறை பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஹேமந்த பிஸ்வா சர்மானால இது அவரே 2ஆம் முறை சிஎம் ஆறார். இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்கள். 2016 பார்த்தீங்கன்னா பல வளர்ச்சிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அப்புறம் இந்த லாஸ்ட் மைல் டெலிவரி சொல்லுவாங்க பாருங்க, எதை பிரதமர் மோடி சொல்லிகிட்டே இருக்கார். கடைசி வரையில் எல்லா திட்டங்களும் போய் மக்கள் கிட்ட போய் சேருவது, அவங்க கையில் போய் சேருவது, திருட்டுத்தனம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் போய் சேருவது. அந்த இது இருக்கு பாருங்க, அதை சர்மா இன்ஷூர் பண்ணார் ஒரு பக்கம். இரண்டாவது விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், எது காங்கிரஸை தப்பு பண்ணிட்டு என்னன்னா, இங்கே பாருங்க,
எத்தனையோ நாளாக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ 47 இப்போ நம்ம பேசினோம் பார்த்தீங்களா, ஒரு வங்காளம், அதில் இஸ்லாமியர்கள் அதிகமான வங்காளத்தை தனியாக பண்ணி அது ஈஸ்ட் பாகிஸ்தான் பண்ணாங்க. அது பிறகு பங்களாதேஷ் ஆச்சு. ஆனால் மக்கள் வெளியேறிட்டே இருந்தாங்க, மற்ற இடங்கள்லாம் போய் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் அஸ்ஸாம் வந்து முதலேருந்தே இந்த பிரச்சனை. முதல் முறையாக 1955 அஸ்ஸாமில் நேஷனல் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி பண்ணாங்க. யார் குடிமகன் யார் குடிமகன் இல்லைன்னு இது பண்ணணும். அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. எப்போ காங்கிரஸ் அப்போ நல்ல ஆட்சியில் இருந்தது அஸ்ஸாமில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தீர்வு காணாதனால, தொடர்ந்து வெளியிலேருந்து இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் வரதுனால ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆச்சு. 1982, 83, 84 பெரிய போராட்டம். யார் நடத்தினா, யார் தலைமையில்? மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கிளம்பினாங்க. அவங்களுக்கு ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பண்ணி, பிரதமர் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு, சரி ஒரு ஒப்பந்தம் பண்ணாரு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட. இல்லை, மத்திய அரசு இதை மேட்டர் சீரியஸாக எடுத்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஃபாரினர்ஸை டிடெக்ட் பண்ணி டிபோர்ட் பண்ணி வெளியில் அனுப்புவாங்க. ஒரு ட்ரைபுனல் லாவே பாஸ் ஆச்சு. ஆனால் அது சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இதுவால. அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த மாணவர்களே ஒரு கட்சி ஆரம்பித்து அஸ்ஸாம் கணபரிஷத்னு ஏஜிபின்னு பண்ணாங்க. அது ஆகி போனாங்க. பிறகு காங்கிரஸ் வந்துச்சு. காங்கிரஸ் தருண் கோகோய் என்ன பண்ணார், கொஞ்சம் சரி பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அது இவங்க பண்ணாதனால இது ஒரு இஷ்யூ. அதனால தான் பிஜேபி ஜெயிச்சுது. அங்கே பெரும்பாலும் இருக்கிற அஸ்ஸாமிய மெஜாரிட்டி இருக்காங்க பாருங்க, அஸ்ஸாமியர்கள். அதில் இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அதாவது அஸ்ஸாம் மொழி பேசுபவர்கள். அவங்களுக்கு என்னடானா, பங்களாதேஷில் ஆள் வந்துட்டு இருக்காங்க, நம்ம நிலத்தெல்லாம் பிடிச்சிடுறாங்க, நம்ம காடுகள்லாம் பிடிச்சாச்சு, இது பண்ணியாச்சு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார் வைக்கணும், இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கண்டுக்கவே இல்லை காங்கிரஸ். அது ராகுல் காந்தி வந்தப்பறம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் இஸ்லாமியர் ஓட்டு பின்னாடி இருக்கார். உள்ளூர் இஸ்லாமியரும் சரி, வெளிநாட்டு இஸ்லாமியரும் சரி, நமக்கு ஓட்டு போட்டால் சரி, அந்த பாதையில் அவர் போகிறார். நமக்கு வேணுங்கிறது ஓட்டு, நமக்கு வேணுங்கிறது ஆட்சி, நாடுக்கு என்ன போறதுன்னு அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி இருக்கிற அப்ரோச்சில் என்ன ஆச்சு, அஸ்ஸாமீஸ் மக்கள் காங்கிரஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து காங்கிரஸ் கட்டமைப்பு இருக்கு பாருங்க அஸ்ஸாமில், அதில் ஒரே பிரச்சனை. ஏன்னா இவர் வந்து ராகுல் காந்தி இவர் கௌரவ் கோகோய் போட்டார், தகப்பனார் பிறகு இவர் தான் போட்டு இவர் தான் பண்ண, இவரை யாரும் ஏற்றுக்கல. அதனால இப்படி ஒரு தோல்வி. இதுதான் அஸ்ஸாமோட நிலைமை. உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயணமிக்க ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாங்க வளமுடன். நன்றி, வணக்கம்.